கல்விக்கு சம்பந்தமில்லாத எந்த நிகழ்ச்சிகளும் இனி அரசு அனுமதியின்றி பள்ளிகளில் நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அறிவித்துள்ளார். மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் இந்த எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளார். இது குறித்த முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கடந்த வாரத்தில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியதன் போது பாவ புண்ணியம் குறித்து அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் பேசியிருக்கிறார். யூடியூப் நபராக இருக்கக்கூடிய அவர் பிறவியிலே பார்வையை இழந்த ஒருவர் முன் பிறவியில் பாவம் செய்திருப்பதாக கூறிய அந்த வாக்குவாதம் என்பது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக பள்ளியில் இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு அரசு பள்ளிகளில் அனுமதி வாங்க வேண்டும். இது போன்ற சொற்பொழிவுகள் நடத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இதே அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடிகர் தாமுவினுடைய தன்னம்பிக்கை பேச்சுவின் போது மாணவிகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவதாக பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் தற்போது அது குறித்தான அறிவுறுத்தல்களையும் பள்ளிக்கல்வித்துறை வழங்கியிருந்தது. ஆனால் இந்த கடந்த வாரத்தில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஆன்மீக சொற்பொழிவின் போது கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. அது சமூக வலைதளங்களில் சர்ச்சையான நிலையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அதனை விசாரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், சென்னை மாவட்ட கல்வி அதிகாரிகள் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். மேலும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களும் இதுபோன்று முன்னறிவிப்பின்றி பாடத்திட்டத்திற்கு சம்பந்தமில்லாத எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டும் என்றால் அரசினுடைய அனுமதி பெற வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலையும் தற்போது வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சமூக வலைதளங்களில் இந்த சர்ச்சை கருத்துக்கள் குறித்து பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். பள்ளிகளில் இதுபோன்று ஆன்மீக கருத்துக்களை பதிவு செய்வது தவறானது என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இது குறித்த விசாரணை என்பது நடத்தப்பட இருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலருடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அவர்களுக்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.